இயேசுக்கு ரத்தம் செய்யும் 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தோம் நம்ம வெற்றியை காணப்போகிறோம். இந்த மாதம் நமக்கு சொல்கிறார் ஆண்டவரே, 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனெனில் நீங்கள் ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ போராட்டம், போன மாதம்லாம் பயங்கரமான போராட்டம், பயங்கரமான சரீர பலவீனங்கள். சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கலாம். சில பேருக்கு ஜுரத்தில், குடும்பமே ஜுரத்தில் படுத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் பிள்ளைகளே, நம்மளை பார்த்து சொல்கிறார், ஏனெனில் நீங்கள் ஜெயித்தீர்கள். எவ்வளோ போராட்டம் வந்தது, அதில் ஜெயித்தோம். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே நம்ம ஜெயித்தோம். வியாதி, உபத்திரம், பண குறைபாடுகள், ஹல்லேலூயா, எவ்வளோ பற்றாக்குறைகள் எது இருந்தாலும் ஹல்லேலூயா இல்லைன்ற நேரத்தில் ஆண்டவர் உதவி கொடுத்து நமக்கு ஜெயித்தாரா? ஆண்டவர் ஜெயித்தார். சத்ரு போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள், சூனியங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அதை விரட்டி 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 அனுப்பிச்சார். நமக்கு ஜெப ஆவியை கொடுத்தார், ஜெப அக்கினியை கொடுத்தார். நமக்கு அந்த போராட்டத்தில் ஜெயிக்க நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களோடு இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கல சொல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இது தரேன், இது செய்கிறேன், அது பண்ணுறேன், ஆனால் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவன் நமக்கு பெரியவராக இருக்கிறார். இந்த மாதம் உனக்கு பெரியவராக இருக்கிறார். உன் குடும்பத்தில் பெரியவராக இருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்தில் பெரியவராக இருக்கிறார். உன்னுடைய திருமண காரியத்தில் பெரியவராக இருக்கிறார். உன்னுடைய கடன் பிரச்சனையிலேயே பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு யாரை இல்லையே ஆண்டவரே நீ நினைக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு பெரியவராக இருக்கிறார். இந்த மாதம் உன் சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்து, உன் கரத்தை பிடித்து, ஹல்லேலூயா, உனக்கு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறார். பயப்படாதே, எனக்கு அவ்வளோதான் நினச்சி நீ அப்படியே படுத்துறாத. கர்த்தர் உனக்கு பெரியவராக இருந்து உன்னை மறுபடியும் உட்கார வைத்து உன் வேலைகளை தானாய் செய்ய உனக்கு கிருபை கொடுக்கிறார். நினைக்கலாம், புது வேலைக்கு போகிற ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, நீ அந்த வேலை எனக்கு தெரியல ஆண்டவர், தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் அந்த வேலையில் நான் உட்கார போகிற ஆண்டவரேன்னு நினைக்கலாம். அந்த வேலையிலையும் ஆண்டவர் உனக்கு பெரியவராக இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து உன்னை சாட்சியை நிறுத்துவார். படிக்கிற காரியத்தில் இந்த படிப்பு எனக்கு சரியாக மண்டையில் ஏறல ஆண்டவரே, பயமாக இருக்கு, பாஸ் ஆவானா பாஸ் ஆக மாட்டானா நீ நினைக்கலாம். நீ பாஸ் ஆகுவ. பெரியவராக இருந்து உன்னுடைய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நீ பாஸ் ஆகி நல்ல வேலையை கொடுத்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவர். நம்ம இந்த மாதம் ஜெயம் எடுக்கிற மாதம். ஹல்லேலூயா. போராடி ஜெயிப்பேன் ஆண்டவரே, என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது சொல்லிட்டாங்களே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நீ நினைக்கலாம். இல்லை, அந்த சரீரத்தையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி உன்னை சாட்சியை வைப்பார் தேவன். ஹல்லேலூயா. பயப்படுற பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன், ஆயுசு நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர். அதுபோல் நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். நம்ம கூட பெரியவராக இருந்து இந்த மாதம் நம்மளை நடத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் நீர் பெரியவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா கற்றுக் கொடுக்கிறீர், எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் ஆண்டவரே கற்றுக் கொடுக்குற ஆண்டவரே. குடும்பத்திலையும் நீர் கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே, ஊழியத்திலேயும் வேலையிலையும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் நீர் பெரியவராக இருந்து நீர் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, திருமணத்தை ஆண்டவரே எப்படி நான் நடத்துவேன் என்று பயத்தோடு இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே நீர் பெரியவராய் இருந்து ஒரு சமாதானத்தை கொடுத்து நீர் பெரியவராய் இருந்து வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிள்ளைகள் ஆண்டவரே சரீரத்திலேயே நல்ல சுக பலன் ஆர்த்து கொடுத்து நீர் பெரியவர், எங்களோடு இருக்கிற பெரியவர் என்று அநேக ஆண்டவர் சொல்லும்போது நீர் அவர்கள் பெரியவராய் இருந்து கரம் பிடித்து இந்த மாதம் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே
கூட இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பெரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலையில் எழுந்தோன்னே எஸ்பா நீங்கள் எங்களோடு பெரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எழுந்திரிக்கும் போது அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தரார். ஆமேன்.